எனக்கு எனக்கு என்ன நம்பிக்கை அதை நான் பாஸ் பண்ணுவேன் இல்லைங்களா. அப்ப ஜோசியக்காரங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஏன்னா ஜோசியக்காரனும் வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லோடத்தோடப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் பெருசா எல்லாமே நினைச்சதெல்லாம் ஜோசிகாரன் அடையிறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஜோசிகாரனா தான் இருக்கணும். பெரிய பெரிய கோடீஸ்வரலாம். இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா இந்த கோயிலுக்கு போனா அது சரியாகும். எந்த ஒரு ஜோதிடம் அப்ப கோயிலுக்கு எதுக்கு போகணும் சார்? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போறீங்க. நான் அப்ப ஜோசிகாரனை நானும் பெருமைப்பட்டுக்கிட்டு ஒரு கெத்தாயிட்டு ஒரு 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 மாதிரி கொம்பு முளச்சு மாதிரி நினைச்சிட்டு நம்ம கடவுளுக்கு நான் ஏதாச்சும் வாயில வந்து சொல்லி விடுறேன். ஜோசிகாரங்க எல்லாத்துக்கும் கோவில்ல குறைச்சு வரிசையா பரிகாரம் பண்றதால இப்படிதான். ஆமா, எல்லாத்துக்கும் நீங்க அனுப்பக்கூடிய எல்லா ஜோசிகாரங்களும் கமிஷன் பேசுறதா அனுப்புறாங்க. இது ஜோசிகாரங்க எல்லாத்துக்கும் தெரியும், குருக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப திருச்செந்தூர்ல ஒரு 2 அடி குழி தோண்டி விளக்கு போட சொல்றான், மல்லாக்கா படுத்துக்கிட்டு பார்க்க சொல்றான். ஆமா, அப்ப திருச்செந்தூர் ஃபுல்லா கூட்டமா இருக்கு. திருவண்ணாமலை அது இப்ப பயங்கர கூட்டமா இருக்கு. திருவண்ணாமலை ஃபுல்லா ஆந்திராக்காரங்க தான் இருக்கிறாங்க. செங்கல் வேற அடுக்கிட்டு இருக்காங்க சார். அப்ப ஒரு மனிதனுடைய டிமாண்ட் அவனுடைய வீக்னஸ் பயன்படுத்தி சம்பாதிக்கிறதா அந்த பரிகாரம். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒவ்வொரு கோயிலா அப்படியே வந்து போகுது. காளஹஸ்தி கோயில் வந்து எந்த கோயில் போனாலும் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். குக்கு பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் உடனே வந்துட்டு இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உடனே சக்ஸஸ் தான், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல விளக்கு போடுங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழத்தில் ஆரம்பித்து தர்பூசணி ஆப்பிள் கொடமிளகா வரைக்கும் வந்துருச்சு விளக்கு போடுறது. இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு மனசு வேணால் சாந்தி அடையும், நயா பைசா பிரயோஜனம் இல்லை. தப்பாக சொல்லலை, நெகட்டிவாக சொல்லலை. அப்போ கோயில்கள் எதற்காக, அப்போ ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் எதற்காக இதெல்லாம் வடிவமைச்சாங்க அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. எந்த ஞானியாச்சும் கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறானா? அவங்களே பேச்சுலராக தான் இருக்காங்க. இல்லை, எல்லா சித்தர்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்துருங்க, இந்த வாழ்க்கைங்கிறது வீணானது, இந்த வாழ்க்கைங்கிறது மாயை அப்படித்தானே சொல்றாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில போய் வீண் அடிச்சுட்டே இருக்கீங்க, உங்க வாழ்க்கையை வீணா போயிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அங்க போய் விளக்கத்தினா 2 கல்யாணம் ஆகும்னு ஒருத்தன் சொல்றான். ஓகேங்களா? ஒரு சித்தர் வந்து இந்த கல்யாண பந்தமே வேணாம், பொண்டாட்டி தான் வாழ்க்கையில இல்லைன்னா தாம்பத்தியம் இல்லைன்னா அந்த கல்யாண உறவு தான் வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய வீண் சொல்றாங்க. அவங்களுடைய சமாதியில போய் ஜீவ சமாதியில விளக்கத்துல 2 கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. என்னன்னா மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி பயன்படுத்திக்கிறான். ஒண்ணு, இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் வந்து வேற மதத்தை சார்ந்தேன்னு வைங்க. நான் வந்து ஒரு சைனால ஒரு கிராமத்துல ஒரு கொக்கோன்னு ஒரு மதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மதத்துல இருக்கிறேன். நீங்க இப்ப என்கிட்ட வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் மருந்து இல்லைன்னா பரிகாரங்கள் தீர்வு கேட்டா என்ன சொல்லுவேன் உங்களுக்கு? உங்க மதத்துல இருக்கிறதா சொல்லுவேன். எனக்கு என்ன நம்பிக்கை அதை நான் பாஸ் பண்ணுவேன் இல்லைங்களா. அப்ப ஜோசியக்காரங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஏன்னா ஜோசியக்காரனும் வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லோடத்தோடப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் பெருசா எல்லாமே நினைச்சதெல்லாம் ஜோசிகாரன் அடையிறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஜோசிகாரனா தான் இருக்கணும். பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் இல்லைங்களா. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி அவனுக்கு இருக்குது. அவனும் உங்களை போலவே என்னை போலவே பிரச்சனை இருக்கிறப்போ அவனும் ஏதாச்சும் ஒன்று நம்புறான். அவனும் ஒரு வீடியோ பாக்குறான், அவன் இன்னொரு ஜோசிக்காரன் வீடியோ பாக்குறான், அவன் சொல்றது இவன் செய்யறான், இவன் இன்னொருத்தையும் பாக்குறான், இவன் சொல்றது அவன் செய்யறான்ற மாதிரி மாறி மாறி சொல்றாங்க. இதற்கு ஜோதிட வழியாக எந்த நூல்களும் இல்லை. ஜோதிடத்துல இதை செஞ்சா எந்த மூல நூல்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த மூல நூல் எடுத்து பாக்குறப்ப இந்த கிரகம் இங்க இருந்து, இந்த கிரகம் இங்க பார்த்து, இந்த பாவத்துல அந்த கிரகம் இருந்து, இந்த பார்வையால் பார்க்கப்பட்டு சட்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கு பலம், காலப்பலம், நைசர்கிக பலம், ஸ்தான பலம், இந்த அடிப்படையில் ஒரு கிரகம் இப்படி இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கை அமையும்னு சொல்லுதே தவிர இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா இந்த கோயிலுக்கு போனா அது சரியாகும் எந்த ஜோதிடம். அப்ப கோயிலுக்கு எதுக்கு போகணும் சார்? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போறீங்க. நான் திருப்பி இவ்வளவு நேரம் சொல்லி கடைசியில வந்து ராமனுக்கு கதை வரக்கூடாது. நான் சொல்றது கோயிலுக்கு போறது உங்களுடைய ஆசை, உங்களுடைய திட்டம், உங்களுடைய ஐடியா, இல்லைன்னா வேற ஒருத்தர் உங்க மேல பாஸ் பண்ண ஐடியாவே தவிர ஜோசியத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா. ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா இப்படி எடுத்து இப்படி பார்த்தா இந்த இடத்துல இப்படி இருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கும்னு சொல்லுதே தவிர இதற்கு பிறகு என்னுடைய நம்பிக்கையை நான் உங்க மேல பாஸ் பண்றேன். ஒருவேளை நான் வந்து எனக்கு சைனா நம்பிக்கை இருந்தா சைனா இதை சொல்லுவேன் இல்லைங்களா. நான் ஒரு ஜப்பான் நம்பிக்கை இருக்கிற ஜோசிக்காரன் வந்து நீங்க என்கிட்ட வந்து என்ன சொல்லுவேன்? ஒரு சைனாக்காரன் லாஃபி புத்தாவை தவளை வாயில காசு கவ கொடு அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஒருத்தன் ஆம பூந்தா வீடு விளங்காங்கிறான், இன்னொரு ஜோசிக்காரன் ஆம மோதிரமே போட்டு விடுறான். அப்ப என்னன்னா அவனுடைய நம்பிக்கை இல்லைங்களா. அப்ப அவனுடைய நம்பிக்கைக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றேன். ஓகேங்களா. இன்னொரு விஷயம்,
நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை மாத்துறதா இருந்தா வசிஷ்டர் அப்படிங்கிறவர் வந்து ராமருக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல. ராமருக்கு ஏன் சீதையை பிரிஞ்சு காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு அப்புறமா கடைசி சீதை தனியா போய் ராமர் எதுக்கு இங்க ராமேஸ்வரம் போறாருன்ற கதை வருதுல்ல. அப்ப மகாபாரதம் முழுவதும் பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்குல்ல. அங்க சகாதேவன் ஒரு கேரக்டர் இருக்கான்ல. அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணுமா இல்லையா? எல்லாமே சரி பண்ற மாதிரி இருந்தா ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? எத்தனை நூற்றாண்டுகளா நம்ம வாழ்றோம்? 1000 வருடங்களா, 2000 வருஷமா, 6000 வருஷத்துக்கு மேல ஜோசி இங்கேயே இருக்குது. அப்ப இத்தனை நாள் ஜோசிக்காரன் சொன்ன பரிகாரத்துல எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையும் சீரா இருக்கணும்ல. உங்களுக்கு கஷ்டமா எனக்கு கஷ்டமா வந்துட ஜோசிக்காரன் குடும்பத்திலயும் கஷ்டம் இருக்குல்ல. அப்ப கஷ்டம் என்பது யாராச்சும் சொல்லக்கூடிய பரிகாரத்தினாலோ வழிபாடுனாலோ மாறாது. அப்ப ஜோசியம் எதற்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்கேல். இந்த ஸ்கேல் வழியா என்ன செய்யலாம்னா உங்க வாழ்க்கை இப்படித்தான் போகும், உங்க வாழ்க்கை இப்படிப்பட்டது, உங்களுடைய டிசைன் இப்படிப்பட்டது, நீங்க இந்த பிரச்சனை அனுபவிப்பீங்க, இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க, இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்குவீங்கன்றதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இது சொல்றதுக்கு அப்புறமா இப்ப நானே எனக்கிட்டே வந்து ஒரு ஜாதகம் பாக்குறாங்க. நான் ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பாக்குறப்ப சொல்றேன் இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் சொல்றேன். இன்னொரு பையனுக்கு வந்து இந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னால வந்து அவனுக்கு 2வது மனைவியா வந்து நிற்பாங்கன்னு சொல்றேன். அப்ப அது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. திடீர்னு அவன் நடக்கிறப்ப அது என்ன ஆகுது, அவனுக்கு நம்பிக்கை வருதா இல்லையா? அப்ப நம்பிக்கை வரும்போது என்ன கடவுளுக்கு மேல அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு என்ன கொஸ்டின், அதை சரி பண்றதுக்கு வழி கொடுங்கன்னு கேட்கிறான். அப்ப ஜோசிக்காரனை நானும் பெருமைப்பட்டுக்கிட்டு ஒரு கெத்தாயிட்டு ஒரு மாதிரி கொம்பு முளைச்ச மாதிரி நினைச்சிட்டு நம்ம கடவுளுக்கு நான் ஏதாச்சும் வாயில வந்தது சொல்லி விடுறேன். ஒன்னொன்னு வரவங்க சார் பரிகாரம் என்ன ஜோசியம்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறேன்னா மெதுவா சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விஸ்திரானப்படுத்துறதுக்காக அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்றேன். அப்ப கோயிலுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வேணா ஆடியோ தரேன், ஓகேங்களா? ஆனா அது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. எல்லா கோயில் இருக்கக்கூடிய குருக்களும் போன் போட்டு 25% இருந்து 60% வரைக்கும் பணம் தரேன், ஆள் அனுப்பிச்சு விடுங்கன்னா எல்லாத்துக்கும் தான் சொல்றாங்க. அப்படியே சொல்றாங்க. எல்லாருக்கும் ஜோசிக்காரங்க எல்லாருக்கும் கோவில்ல குறைச்சு வரிசையா பரிகாரம் பண்றதால இப்படிதான். ஆமா, எல்லாத்துக்கும் நீங்க அனுப்பக்கூடிய எல்லா ஜோசிக்காரங்களும் கமிஷன் பேஸ்ல தான் அனுப்புறாங்க. இது ஜோசிக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும், குருக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஜோசியத்துல எப்படி நான் ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பியூரா இருக்கணும், அந்த குருக்களே கொஞ்சம் பேர் பியூரா இருக்காங்க. அது நான் எல்லாத்தையும் குறை சொல்லல. அப்ப எல்லா கோயில்களையும் நீங்க பெரிய பெரிய கோயில் நினைக்கக்கூடிய கோயில்லையும் இது கமிஷன் பேஸ். சாதாரண நீங்க சாமி கும்பிட போறதுக்கு 500 டோக்கன் போட தான் போறீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். உள்ள குருக்களுடைய மைண்ட் செட் அவ்வளவுதான். அப்ப என்னன்னா அவங்களுக்கு நான் குறை சொல்ல, அதுல கொஞ்சம் பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க நான் ஜோசிக்காரங்க அனுப்பக்கூடிய எல்லா ஓமமும் எல்லா பரிகாரமும் ஒரு கமிஷன் பேஸ்ல ஒர்க் ஆகுது. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு வந்து திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு வந்து நான் பர்டிகுலரா கோயில் பேரே சொல்லி திருமணஞ்சேரி போகணும் அப்படின்னா அங்க மாலை போட்டுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த கோவிலை சுத்தி வந்தா எனக்கு தெரிஞ்சு 2-3 பேருக்கு மேரேஜே நடந்திருக்குது. அப்ப இந்த மாதிரி நான் சொல்றேன் பரிகாரம் எனக்கு நான் பிளைட் வாங்குறதுக்கு பரிகாரம் சொல்லுங்க ஏதாவது ஜோசிக்காரன கல்யாணம் அவருக்கு நான் தான் கல்யாணம் சாதாரணமா ஆயிருது, எல்லாருக்கும் தான் ஆகுது கல்யாணம். ஆகாது, சாதாரணமா ஆகக்கூடிய விஷயம். அது வந்து என்னன்னா இவன் செஞ்சதுக்கு அப்புறம் நடக்கணும், அது இயற்கையா நடந்திருக்கும் இவன் சும்மா இருந்தா கூட. நான் சொல்றது காலங்கள், அது காலம் வரும்போது நடக்க போகுது. எனக்கு வேணா 2 பிளைட் வாங்குறதுக்கு இப்ப எனக்கு ஒருத்தர் என்ன சொன்னா, லக்னத்தை ஆக்டிவேட் செய்தால் நம்ம நினைச்சதை செய்யலாங்கிறான். நான் ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னேன். சரிங்களா? எனக்கு வந்து மே பேட்ச் மெர்சிடிஸ் பென்ஸ் மே பேட்ச் GLS 500 காரு எனக்கு வாங்கி கொடு, 5 லட்ச ரூபா தரேன், லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுன்னு சொன்னேன். அந்த கார் 4 கோடி ரூபா. எனக்கு லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணி கார் வர்றதுக்கு ரெடி பண்ணி கொடு, 5 லட்ச ரூபா தரேன் ஸ்பாட்லயே. இல்லைங்களா? அப்ப நம்ம நினைச்சது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சாதாரணமா நடக்கக்கூடிய கல்யாணம் சாதாரணமா நடக்கும், எல்லாருக்கும் தான் நடக்குது. அப்ப திருமணஞ்சேரியில இந்த ஊர்ல தான் கோயில், கேரளாக்காரன் ஆந்திராக்காரன் எந்த கோயிலுக்கு போவான், அப்ப சைனாக்காரன் எந்த கோயிலுக்கு போவான், ஜப்பான்காரன் கல்யாணமே ஆகாம சுத்தி இருக்கானா, இல்ல சைனா உலகத்துல எல்லா நாட்டுக்காரரும் கல்யாணம் ஆகுதுல. நம்ம ஊர்ல ஒரு கல்யாணத்தோட ஊர்ல எல்லாம் ஃபாரின்ல 4 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எத்தனை கோயில், ஊருக்கு வீடுக்கு திருமணஞ்சேரி தான் கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி. இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் திருப்பி சொல்றது, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? இப்ப நான் என்னுடைய ஜெனட்டிக்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப என்னுடைய ஜெனட்டிக்ல எங்க குடும்பத்துல எங்க அப்பா வந்து 31 வயசுல கல்யாணம் பண்றாரு, எங்க சித்தப்பாவுக்கு 34 வயசு. இது மரபு ரீதியா வருது. அப்ப எனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும் சாதாரணமா அப்படிங்கிறப்ப ஒரு 30-29 தான் ஆகும். பக்கத்து வீட்டுக்காரனோட பாத்துக்கிட்டு 24 வயசுல ஆவலன்னு சொல்லி ஜோசிக்காரன் போனா என்ன செய்வான், உங்களுக்கு 24 வயசுல 31 வயசு வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம் சொல்லி ஆட்டை போடுவான். இல்லைங்களா? நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. இவன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோசிக்காரன் அவன் இன்னொரு ஐயோ அந்த கோயிலுக்கு போக சொன்னாரா, அதற்கு ஜோசியம் தெரியல, நீங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்றான். அப்ப திருச்செந்தூர்ல ஒரு 2 அடி குழி தோண்டி விளக்கு போட சொல்றான், மல்லாக்கா படுத்துக்கிட்டு பார்க்க சொல்றான். அப்ப திருச்செந்தூர் ஃபுல்லா கூட்டமா இருக்கு. திருவண்ணாமலை அது இப்போ பயங்கர கூட்டமா இருக்கு. திருவண்ணாமலை ஃபுல்லா ஆந்திராக்காரங்க தான் இருக்காங்க. செங்கல் வேற அடுக்கிட்டு இருக்காங்க சார். செங்கல் இல்லைங்க, இது ஆதி காலத்துல நான் சின்ன வயசுல மலைகள்ல இருக்கும்போது கல்லா அடிக்க வச்சிருப்பாங்க. சதுரகிரி ஃபுல்லா கல்லா அடிக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்படி கட்டினா வீடு கட்டுவாங்களாம், போயிட்டு வந்து கட்டினா. அது வந்து அதாவதுங்க, அது பரிகாரம் கிடையாது, நம்பிக்கை.
அது சின்ன சைல்டிஷான நம்பிக்கை. நம்மளும் குழந்தை தானே. இறைவனுடைய நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி தீர்மானம் பண்ணணும், எப்படி கையாளணும் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பெரிய ஆளாயிருக்கலாம், அவனுக்கும் வாழ்க்கையில எப்படி கையாளணும் தெரியாம வாழ்க்கை போற போக்குல தான் போறான். அப்ப எல்லாத்துக்குள்ளே அந்த குழந்தைத்தனம் இருக்கு. என்ன குழந்தைத்தனம்? எப்படியாச்சும் கொஞ்சம் சம்பாரிச்சணும், எப்படியாச்சும் சக்சஸ் ஆயிடும் குழந்தைத்தனம் இருக்கிறப்ப இறைவன் அந்த குழந்தைத்தனத்தை காட்டுறான். அது தப்பு நான் சொல்லல. ஒரு ஜோசிக்காரன் வந்து உங்களுக்கு வெறும் கல்ல அடிக்கிட்டு வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா நான் குறை சொல்லலையா அந்த ஜோசிக்காரனை? ஓகேங்களா? நான் சொல்றது ஒரு கோயிலுக்கு போக சொல்றாரு, பழனி மலைக்கு போயிட்டு வாங்க குடும்பத்தோட அப்படின்னு, தப்பு இல்லை, அது நம்பிக்கை. நான் அதையும் தாண்டி இந்த ஓமம் வளங்க, இவ்வளவு பணம் கட்டுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 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 25,000 50,000 25,000 எனக்கு தெரிஞ்சு ஈரோடு பக்கம் நிறைய பேருக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டிக்கு, உங்க வீட்டுக்காருக்கு வேற ஒரு உறவு இருக்கு, உங்க மேல அவர் மை வச்சிருக்காருன்னு சொல்லி 60,000 வாங்குறாங்க மாறி மாறி தனித்தனியா வர சொல்லி. இந்த மாதிரி விஷயத்த நான் பரிகாரம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா போய் எலுமிச்சம்பழத்தை தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சோம்னா காசு வரும்னு சொல்லி டேபிள் வச்சிருக்காங்கன்னா அப்ப காசுக்கு எலுமிச்சம்பழத்துக்கு என்ன சம்மதம்னா அது நம்பிக்கைன்ற அளவுல வச்சுக்கலாம். நம்பிக்கை எதுக்கு அந்த எலுமிச்சம்பழத்துல தான் நீ வைக்கணுமா? ஓ மேலே வைக்கலாம், இறைவன் மேலையும் ஓ மேலே தனித்தனியா நம்பிக்கை வைக்கலாம். அதனாலதான் இஸ்லாத்துல என்ன சொல்றாங்கன்னா இணை வைக்காதீர்கள்னு சொல்றாங்க. இணை வைக்காதீர்கள்னா இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இறைவன் எங்கேயுமே இல்லை அப்படின்றாங்க அவங்க. இறைவன் எல்லாமே இருக்கிறாரு, இறைவன் அவருக்குன்ற ஒரு கட்டளையோட இருக்கிறாரு. அவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்து எதையும் வைக்காதீங்க, தாயத்து கட்டாதீங்க, சரிங்களா? ஒரு கயிறை கட்டாதீங்க, இந்த கயிறை கட்டி இதுல இறைவன் இருக்காரு இவரை நம்புன்னு சொல்லாதீங்க. அப்ப இறைவனுக்கு இணையாக எந்த பொருளும் அப்ப தமக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்துன்னு சொல்லி வள்ளுவர் எழுதுறாரு. தமக்கு ஊமையே இல்ல அவனுக்கு, இறைவனுக்கு ஊமையே கிடையாது. அப்ப இறைவனுக்கு நீங்க எதையாச்சும் ஊமையா வச்சுக்கிட்டு தகுட கொடுக்குறேன், இந்த தகுடு காப்பாத்திரும், இந்த கல்லு காப்பாத்தி நான் கல்லு போட்டுக்கிறேன், இந்த கல்லை வந்து ஒரு ஜோசிக்காரர் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நீங்க ப்ளூ போட்டீங்கன்னா நாசமா போயிருங்க, அன்னைக்கு இருந்து போட்டதுதான். ப்ளூ தான் போட்டுக்கிறேன். ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுக்கு விதி இருந்தால் விதிதான் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு விதி கிடைக்கல, விதியே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க என்ன உருண்டாலும் நடக்காது. அப்படி விதியை மாற்ற ஒரு ஜோசிக்காரன் முடியும்னா எல்லாத்தையும் மாத்திருக்கலாம்ல. அப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹோமங்க, திலக ஹோமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70,000 ஆமா பித்ருக்களோட ஆன்மாவை சாந்தி அடைகிறதுக்காக பண்ணி. இது வந்து ஒரு சாராருடைய மத நம்பிக்கை, கலாச்சார நம்பிக்கை, குல நம்பிக்கை. ஐயர் ஒருவேளை இந்த பிராமணர்கள் செய்யறாங்கன்னா பிராமணனுடைய நம்பிக்கை அது. எனக்கு ஒரு ஜாதி இருக்கலாம், என்னுடைய குலம் ஒண்ணு இருக்கலாம், எங்க அப்பாவுக்கோ எங்க தாத்தாவுக்கோ நான் எப்படி அவருக்கு படையல் வைப்பேன்றது எனக்கு குல வழக்கம், அதை நான் வச்சுட்டு போலாம்ல. கண்டிப்பா. அப்ப என்னன்னா அடுத்தவனுடைய வழக்கம் தான் உயர்வுன்னு சொல்லி நம்ம நம்புறோம். அதை இன்னொருத்தையும் உங்களை போர்ட்ரைட் பண்ணி உங்கள்ட்ட மார்க்கெட்டிங் பண்றோம். சரிதானே? கண்டிப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அமாவாசைக்கு நைட் உட்காந்து பூஜை பண்றாங்க, கேட்டோம்னா சேட்டெல்லாம் பண்றாங்க, கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. அதனால நானும் பண்றேங்க. அடப்பாயில சேட்டாவே அந்த சேட்டு ஊருக்கு போயிருக்கேன் ராஜஸ்தானுக்கு, அவன் இன்னும் மாடு மிஸ் ஆகுறாங்க. இங்க வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா ஈஸி ட்ராக், ஷார்ட்கட் காரணம் ஒண்ணு இருக்குங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 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 குழந்தை வந்து அவங்க அப்பாட்ட ஒரு பொருள் கேக்குது, அவங்க அப்பானால வாங்கி கொடுக்க முடியல. என்ன செய்வாரு அவரு? பணம் இல்ல, ஆனா வாங்கி கொடுக்க ஆசை இருக்குது, பணம் இல்ல. அந்த பணத்தை சம்பாதிக்கவும் முடியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நிறைய இடங்கள்ல கேட்கிறேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு சம்பாதிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு 25,000 மாசம் வருதுன்னா என்னுடைய அந்த சம்பளத்தை நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்ணலாம். 10,000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? நான் 30% இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? நம்ம ஒரு மனுஷன் நினைச்சா சேலரியா ஏதாவது அப்படி சைடு வேலை எல்லாம் முடியாது. என்ன செஞ்சாலும் 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் 27,000 வாங்கினா ஒரு 27,500 வாங்கலாம் ஒரு சாரா, அவ்வளவுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. ஏன்னா அதுக்கு மேல முடியாது. அது முடிஞ்சிருந்தா இருந்தா இவ்வளவு வறுமை இல்லையே. எத்தனை பேர் மாசம் செயினை கொண்டு போய் அடவுமான வச்சு தோடு மூக்குத்தி அடமான வச்சு சோதிங்க இருக்கிறான். அப்ப எவ்வளவு வாழ்க்கை வாழ்றது கஷ்டம். இவனுங்க வந்து இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் ஒரு பக்கமா, இந்த கஷ்டம் இருக்கும் பொழுது இதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு பிதுக்கிக்கிட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. எத்தனை நாள் தான் இதே மாதிரியே வறுமையிலேயே வாழ்றதுன்னு. அவனுக்கு வந்து ஈஸியா ஒரு வே சொன்னோன்னே இவங்களுக்கு அதை செஞ்சு பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். அப்ப பாக்குறவங்களுடைய அந்த செய்யறவங்களுடைய குறை இல்லது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சா சந்தோஷம். அப்ப நான் வந்து ஒரு என் பையனை வந்து ஏதாச்சும் ஒண்ணு அவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து அவங்க பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்குது. நீட்டு எழுத சொல்லுது, கஷ்டப்படுது. இந்த பொண்ணு வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த பொண்ணோட காசு இல்லை. அந்த 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 அவங்களுடைய குழந்தைய வந்து தெரிஞ்சவங்கள வச்சு ஓசியில நீட் எடுத்து தரேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நீட்டு கோச்சிங் நான் ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொல்றாரு. அப்படி போட்டு இப்படி போட்டு அது பண்ணி இது பண்ணி கடைசி நீட்டுக்கு போனா 320 மார்க் எடுக்குது. ஓகேங்களா? இன்னொருத்தர ட்ரை பண்றாங்க, 410 மார்க் எடுக்குது. அதனால முடியல. சரிங்களா? இந்த பொண்ணுகிட்டையும் காசு இல்லை, இந்த பொண்ணுனால முடியல. இப்ப என்ன செய்யலாம்? ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பாஸ்
வாங்கி தலாணி கையில வச்சு தூங்க நீட்டு பாஸ் ஆயிடலாங்கிறாரு. ஆமா. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா ம். குழந்தைத்தனமா வச்சு பாஸ் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வழி இல்லை. ம். மாசம் 1.5 கோடி ரூபா கையில இருந்தா படிக்க வைக்கலாம். 1.5 கோடி ரூபா கையில இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நீட் சிஸ்டத்துல உங்களால 520 530 மார்க் எடுக்காம உள்ளேயும் போக முடியாது. ஆமா. ம். ஓகேங்களா? என்கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்னா நான் வந்து 400 300 மார்க் தான் எடுத்திருக்கேன்னா எங்கேயும் சேர்க்க மாட்டான். காசு எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்ப சேர்க்க முடியாது உங்களால. ம். நீங்க இங்க இருந்து கொண்டு போய் ஃபாரின்ல வேணா சேர்க்கலாமே தவிர இந்தியாவுக்குள்ள உங்களால எந்த ஒரு ஸ்டேட்லயும் சேர்க்க முடியாது. அதுக்குன்ற ஒரு கட் ஆஃப் மார்க் இருந்தா தான் உள்ள போக முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, காசு நிறைய இருந்தா உள்ள போயிடலாம் நினைக்கிறேன். காசு நீங்க 500 கோடி கொடுத்தா கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணா கட்டலாமே தவிர மெடிக்கல் சீட் வாங்க முடியாது. ம். அப்ப அந்த டைம்ல என்ன செய்வாங்க அவங்க? ம். அப்ப ஜோசிக்காரர் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா போயிடுறது. ஆமா. ஆமா. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். ஒருத்தன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறான், கிடைக்கவே இல்லை. அவங்க அம்மாவை திட்டுறான், ஆத்தாவை திட்டுறான், அப்பனை திட்டுறான். வந்த பொண்ணு செட் ஆகல, ஒண்ணுமே நடக்கல. சரின்னு பார்த்து இவனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு 32 வயசுல கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணி 1 மாசம் அந்த பிள்ளை விட்டு ஓடி போயிடுச்சு. ம். அப்ப இவன் என்ன செய்வான் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா. பிளாங்கா இருக்கும் அப்படியே. பிளாங்கா இருக்கும். ஒரு ஜோசிக்காரன் போய் கேட்டா என்ன சொல்லுவானா, ஐயோ பெரிய தோஷம், பித்ரு சாபம் இருக்கும் உங்களுக்கு, ஆமா. ஒரு பெரிய திலவமம் பண்ணாதான் சரியான்றப்ப அவன் 75,000 80,000 எவ்வளவு நாளும் பரவாயில்ல எனக்கு இதை சரி பண்ணுன்னு சொல்லுவான். ம். அப்ப ஒரு மனிதனுடைய டிமாண்ட் அவனுடைய வீக்னஸ் பயன்படுத்தி சம்பாதிக்கிறதா அந்த பரிகாரம். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒவ்வொரு கோயிலா அப்படி வந்து போகுது. காளஹஸ்தி கோயில் வந்து எந்த கோயில் போனாலும் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். ஓகேங்களா? நான் சொல்றது எல்லா மதத்துல கூடிய கடவுளும் ஒண்ணுதான். அதுக்கு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு கோயில்களை கட்டி ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்துருக்காங்களே தவிர நம்மளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக அவன் கோயில் கட்டல. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? சார் அதே மாதிரி ஒரு ரீல்ஸ்ல நான் ஒன்று பார்த்தேன். ஒரு ஜோதிடர் வந்து ஒன்று பேசிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா ஒரு குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஒரு பரிகாரம் சொல்றாரு. என்னன்னா, நவ தானியங்களை மூட்டையா கட்டி தலகாணிகளில் வச்சு படுத்துட்டு அதை காலையில கொண்டு போயிட்டு தண்ணியில் இங்கே கலந்து விட்டுருங்க அப்படின்றாரு. ஸோ நவ தானியங்கள் போது 9 கிரகத்தையும் வந்து சாந்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பண்ணி அவருக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்றாங்க. இது எப்படி காக்காய் உட்கார பனங்காய் விழுந்துச்சு? நவதானியம் இல்லைங்க, நம்ம சாப்பிட்டது ஒரு காலத்து நவதானியம் தின்னுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? நான் எங்க வீட்டுல எங்க ஊர்ல தானிய கிடங்குல தான் படுத்தே தூங்குவேன். ஓகேங்களா? இது என்னன்னா அந்த ஆளு தெரிஞ்சதான் அடிச்சு ஓட்டி விட்டு இருக்கான். சரிங்களா? இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாச்சும் லாஜிக் வேணும்ல. நவகிரகங்கள்ங்கிறது அதாவதுங்க, கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன நீங்க புரிஞ்சுக்குங்க. அங்க இருந்து சனியோ செவ்வாயோ எவ்வளோ அப்படியே ரேஸ் எல்லாம் பாஸ் பண்ணல. அங்க ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு சனியும் செவ்வாயும் இப்ப எப்படி நம்ம வாட்ச்ல சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க? சின்ன முள்ளுக்கும் பெரிய ஏன் 2 முள்ளு இருக்கு? ஒரு முள்ளு வந்து நிமிஷத்தை காட்டும், ஒரு முள்ளு வந்து மணியை காட்டும். ஸ்லோவாக வருது, இன்னொன்னு ஸ்பீடா வருது. இது மாதிரி காலத்தை குறிப்பிடுவதற்காக நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலா இயற்கையாக ஓடக்கூடிய முள்ளு மாதிரி அந்த கிரகங்களை பயன்படுத்தி இருக்கோம். அப்ப சந்திரன் வந்து ஒரு மாசத்தை சுற்ற காட்டும், சூரியன் வந்து 1 வருஷம் சுற்ற காட்டும், செவ்வாய் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேரியேஷன் சுத்துறப்ப இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோட லைஃப்ல காலம்ன்றதை புரிஞ்சுக்கிறேன். அந்த கிரகங்கள் வந்து கால கணிதத்துக்கான கணிதங்கள் மட்டுமே தவிர அந்த கிரகத்துல இருந்து எனக்கு எந்த ரேஸும் வரல. சரிங்களா? ஆனா இது வந்து என்னன்னா அந்த கிரகம் தான் பண்ணுதுன்னு நம்புறாங்க. ஓகேங்களா? ஆமா சார். கல்யாணம் செவ்வாய் தோஷம் இங்க இருந்து நான் தான் ஒரு தடவை போடுறேன், செவ்வாய்க்கு அர்ஜென்டா கிளம்புறேன், யாருக்காச்சும் தோசை நிவர்த்தி பண்ணா காசு அனுப்பின அக்கௌண்ட்டுன்னு சொல்லி போட்டேன் இல்லைங்களா? அதெல்லாம் ஃப்ராட் வேலைங்க. செவ்வாய் அப்படிங்கிறது கிரகம், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப உதாரணத்துக்கு ஊர்ல காலைல டீ சாப்பிட போறப்ப எத்தனை மணின்னு கேட்டா டீ கடைக்காரர் என்ன செய்வாருன்னா அவர்கிட்டையும் வாச்சிருக்காரு. அவர் என்ன செய்வாருன்னா விவி பஸ் வந்துருச்சு 7:45 சொல்லுவாரு. அப்ப விவி கம்பெனிக்காரன் உங்களுக்கு என்ன பஸ்ஸுக்கு டைம் போட்டுருக்கா, பஸ் விட்டுருக்கா அந்த ஊருக்கு அப்படின்னா இயற்கையா அந்த பஸ் அதனுடைய வேலையை பார்க்குது. அந்த பஸ் பார்க்கக்கூடிய வேலையை வச்சு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். அப்ப பஸ்ஸுக்கும் 7:45க்கும் தொடர்பு கிடையாது. 7:45க்கு வர வேண்டியது அதனுடைய வேலையை தவிர 7:45 சொல்வதற்காக அந்த ஊருக்கு அது வரல. அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் சார். இப்ப வந்துட்டு 12 கட்டத்துல இருக்குது. செவ்வாய் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது செவ்வாய் தோஷம், திருமணம் வந்து தள்ளி போகும். சோ நீங்க செவ்வாய் வந்து சாந்திப்படுத்துவதற்காக ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணணுமா? இல்ல முடியட்டும் பார்க்கலாம், 30 வயசுக்கு மேல செவ்வாய் தோஷம் எல்லாம் கிடையாது. செவ்வாய் தோஷம் கிவா தோஷம்லாம் சும்மா உங்களை ஏமாத்துறதா சொல்றது. தோஷமே கிடையாது ஜோசி சார். பித்ரு தோஷம், செவ்வாய் தோஷம். அதாவது தோஷம் அப்படிங்கிறது வந்து மலையாளத்துல வந்து தோடம்னா குறைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சமஸ்கிருதம் தோடம்னா குறை. அப்போ ஒரு ஜாத்துல என்ன குறை இருக்குன்னு கேட்கிறோம். சார் இந்த ஜாத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னா திருமண குறை இருக்கு. தோஷத்தை தான் குறை அவ்வளவு திருமண குறை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? திருமண குறையா இருக்கு, அதுல பிரச்சனை இருக்கு, தாமதமா தான் நடக்கும், அதுதான் குறை. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப என் பையனுக்கு மீச முளைக்கலன்னு சொல்லி 5 வயசுல போய் டாக்டர்கிட்ட கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? 5 வயசுல இங்க நிறைய பேருக்கு 20 வயசுலயும் முடி முளைக்கல. அப்ப டாக்டர் போற இது ஜீனுங்கிறாரு, மரபணுங்கிறாரு. அது மாதிரி நம்ம இது எத்தனை வயசுல இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எத்தனை வயசுல முடிச்சா முளைக்கும் சார், வெயிட் பண்ணுங்கிறாரு. அவ்வளவுதானே? அப்ப என்னன்னா இது ஜாதகத்தில் இயல்பு.
அப்ப நான் இப்படித்தான் இருப்பேன். நான் வந்து கமல் மாதிரி இல்ல இப்ப இல்லீங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன நான் தான் காலம் சொல்றேன்ல, உங்க ஜாதத்துக்கு 31 வயசுல கல்யாணம் போயிட்டு வான்னு சொல்ல போறோம். அப்படியே சொல்லிடுவீங்க. அவ்வளவுதான். கல்யாணம் டிலே பிரச்சனை இல்லைன்னா 2வது கல்யாணம் நடக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாலும் பிரேக் பண்ணி 2வது கல்யாணம் தான் நினைக்கும். அவ்வளவுதான், சொல்லிட்டு போக வேண்டியதான். மாத்துறதுக்கு நான் ஆள் கிடையாதுல்ல. என் வாழ்க்கையை என்னால மாத்த முடியல. எத்தனை ஜோசிக்காரன் வாழ்க்கையை அவன் மாத்திக்கிட்டு இருக்கான். அது கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோடீஸ்வர யோகம்க்கு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் நான் நேரடியா சந்திக்கிறப்ப அவருக்கு காலர் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காரு. ஓகேங்களா? நான் சொல்றது அவர் நான் குறையா சொல்லல. அவருடைய வறுமையோ அவருடைய ஏழ்மையோ அவருடைய பொருளாதார நிலையோ நான் குறை சொல்லல. ஆனால் அவர் எப்படி தன்னுடைய அதாவது என்ன இருக்கோ அதை சொல்லணும்ல. எது செயல்பாட்டுக்கு உகந்தது, எது நான் செயல்படுத்துகிறேன், அதை அப்படி என்ன சொல்லணும், நம்ம வந்து வெளிப்படுத்தணும். ஆனா அவருக்கு வருமானத்துக்கு வழி இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இந்த கோயிலுக்கு போனா கோடீஸ்வரன் ஆகலாங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்கிறவங்க கேனைன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது இல்லை, கிளியரா இல்ல. அப்ப இது வந்து அப்படி இருக்குமா, இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமா, நான் வந்து இப்படி பண்ண நல்லா இருக்குமா, தானம் பண்ண நல்லா இருக்குமா, நான் அன்னதானம் பண்ண நல்லா இருக்குமா, சட்டை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமா, குழந்தைகளுக்கு பென்சில் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லதானே செய்யற அப்படின்ற மைண்ட் செட்ல செய்யலாமே தவிர இது இந்த பிரச்சனையை தீர்க்காது. அப்ப நான் வந்து கமல் மாதிரி இல்ல, நான் ஒரு பரிகாரம் பண்ணி கமல் மாதிரி ஆகணும்னு என்ன அர்த்தம்? அது போலதானே என்னுடைய உருவம் போலதான் என்னோட வாழ்க்கையும் எனக்கு யூனிக்கானது. என்னுடைய உருவம் எப்படி எனக்கு யூனிக்கானது? பார்த்திபன்னா இந்த ஆளு அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்திபனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அதுவும் யூனிக்கானது. அதையும் மாற்ற முடியாது. உங்களுடைய உருவத்தை எப்படி மாற்ற முடியாதோ அது போல உங்களுடைய பொருளாதாரத்தையும் மாற்ற முடியாது, உங்களுடைய சிக்கலையும் மாற்ற முடியாது, உங்களுடைய வேதனையும் மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், நிறைய குடும்பங்கள்ல ரெட்டை கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ரெட்டை கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவனுக்கு வாழை கூட தாலி கட்டினோம்னா அது எப்படி ஜெனடிக் எப்படி நிற்கும்? அப்ப ஜெனடிக் நின்றுச்சுன்னா உங்களுடைய உருவம் எப்படி மாறும், உங்களுடைய நோய்கள் உங்களுடைய சிந்தனைகள்லாம் ஜெனடிக்ல தானே வரும். அப்ப எல்லாம் ஜீன் தான். நம்மளுக்கு வந்துங்க நம்ம இன்னுமே வந்து அந்த சாதாரண ஆதிவாசிகளுடைய குணத்தோட இருக்கிறோம். தப்பு இல்லை, அது வந்து நம்மளுடைய இயல்பு குணம், எனக்கும் இருக்குது. அப்ப எனக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன், எனக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. வரக்கூடியவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது. ஒரு டாக்டருக்கு வந்து தும்மல் வந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, தும்மல் வந்தா 100ன்னு சொல்லணும்னு அந்த டாக்டருக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப வரவங்களுக்கு அடிக்கடி தும்மல் வந்துட்டே இருக்குன்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு என்ன சொல்லுவாரு அட்வைஸ் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு டாக்டர் வந்து ஒவ்வொரு தும்மலுக்கு 100 சொல்லுங்க சொல்லி அனுப்புறா டாக்டர். அவர் என்ன மருந்து தானே கொடுக்கணும். எனக்கு 100ன்னு சொல்றதுல நம்பிக்கை இருக்கு, நீங்களும் 100 சொல்லுங்க. இல்லன்னா உங்க வீட்டுல யாராச்சும் 100 சொல்லுங்க, இல்லாட்டினா செத்துருவீங்க இடையிலன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இப்ப டாக்டர் இருந்தாலும் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா இருந்தாலும் போல் டாக்டர்னு அர்த்தம் இல்லைங்களா? நான் கூறுவது ஜோதிடத்தில் பரிகாரம் இல்லை. இது எதனால பரிகாரம் வந்துச்சுன்னா, ஒரு காலத்துல ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து அரசவைகள் குளோஸ் பண்ணாங்க, அரசுல இருந்து எடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால வந்து வானியல் கணிதங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அது அழிஞ்சதுக்கு அப்புறம் சில குருக்கள் அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த புரோகிதம் பண்றாங்க இல்லைங்களா, கோயில் நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2 கேஸ்ட் தான் எடுத்துட்டு வந்துச்சு. ஒன்னு கோயில் நிர்வாகம் பண்றவங்க இதை கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்னொன்னு வள்ளுவர்னு ஒரு குரூப் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இது வள்ளுவர் குரூப்காரங்க எங்கேயும் பரிகாரம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இப்ப அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க. வள்ளுவ குரூப்காரங்க வந்து அதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க. உனக்கு இது நடக்கும், போயிட்டு வா. எதுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கியா, இன்னும் 6 வருஷம் கழிச்சு சண்டை கல்யாணம் நடத்தி அது வரைக்கும் கல்யாணம் போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தீர்க்க தரிசனம் மாதிரி குறி சொல்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. மருளாடிகள் பேஸ்ல வந்தாங்க. இன்னொரு குரூப்புக்காரங்க இவங்க ஆல்ரெடி வந்து இவங்க பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. இவங்கள்ட்ட போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வரணும்னா இந்த ஹோமம் வாழன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அவங்க பாஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் வராரு, உங்க குழந்தை இல்லாம இருக்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து குழந்தை இல்லைன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா உதாரணத்துக்கு பேசுவோமே, ஓப்பனாவே பேசுங்க. இப்போ உங்கள்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ வராங்க, ரொம்ப நாளா குழந்தை நிக்கலன்னு சொல்றாங்க, நீங்க என்ன ஐடியா கொடுப்பீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லுவேன். அது மட்டும் சொல்ல மாட்டீங்க, இன்னும் 2 பீஸ் ஏதாச்சும் விட்டு போடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விட்டுலாம் சஷ்டி விரதம்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாட்டுல இந்த சாப்பாடு எடுத்துக்கோங்க, இந்த மருந்து எடுத்துக்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஒரு 10 பிட்டை ஓட்டுவீங்க இல்லையா? அது மாதிரி எத்தனை பிட்டை அவங்க கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும்ன்றது மனிதனுடைய இயல்பு. இது போல ஜோசியக்காரங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவதால் இது ஜோசியம் கிடையாது. இப்ப நான் சொல்ல புரியுதுன்னா, நான் சொல்லுவதால் இது ஜோசியம் கிடையாது. ஜோசியம்ங்கிறது தனியா போயிட்டு இருக்கு. நான் ஜோசியத்தை கையாள்வதால் நான் சொல்வதையும் ஜோசியம் போல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப ஜோசியக்காரங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பரிகாரங்கள், அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. இப்ப நிறைய பேருக்குங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 3000 பேருக்கு நான் வாத்தியாரா இருக்கிறேன் ஜோசியத்துல. நிறைய ஜோசிய மெத்தடுகளை கத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய ஜோதிட ஆசிரியரோட லிங்க் இருக்குது. அவங்க எப்படி இதை கத்துக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு ஜோசியர் சொன்னார். ஓகேங்களா? ஒரு ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்க, நான் அவரை சந்திக்க போறேன். ஒரு ஜோசிகார்கிட்ட நான் பர்சனலா பேசுறப்ப அவர் என்ன பிடிச்சு போய் வாங்க பார்த்திபன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாரு. காலையிலே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார் பக்கத்துலேயே.
நான் சொல்றது பிரபலமான ஒரு ஜோசியர், ரொம்ப வருஷமா. பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் வரக்கூடிய கிளைண்ட் எல்லாம் நிறைய பேர் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் வரான், அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால ஆஞ்சியோ ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ப்ளூ கலர் ரிப்பன், சிகப்பு கலர் ரிப்பனை வாங்கி ஒரு அடி வாங்கி வெட்டி வெட்டி சின்ன சின்ன பீட்டா வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவர் சொல்றப்ப அந்த பையன் வந்து வெட்டி போடுறான். நான் அவர்கிட்ட கேட்கல, நான் வாட்சிங் மட்டும், நான் வந்து உள்ள எடுத்துட்டு இருக்கேன் அவர் என்ன பேசுறாருன்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு 2 நாள் கழிச்சு சந்திக்க போனேன். அப்பையும் ஒருத்தன் வரும்போது அவனுக்கு ஒன்று சொல்றாரு. அப்போ ஒரு ரிப்பனை வெட்டி போட்டால் ஹார்ட் அட்டாக் சரியாயிரும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை வந்து நல்ல நம்பிக்கை, தப்பு ஒன்றும் இல்லை, செஞ்சா சரிதான். ஆனா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சொன்ன ஜோசிக்காரரு. அப்ப அவருக்கு ரிப்பன் எதுவும் கிடைக்கலையான்ற நான் சொல்ல புரியுது. அப்ப எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி ஆயிருதுல்ல வாழ்க்கை. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, திருவண்ணாமலை திருச்செந்தூர்ல போய் நான் பௌர்ணமி இரவுல மல்லாக்கா படுத்து நிலவே பார்த்துட்டு அடுத்த நாள் இருந்துச்சு தீர்த்தவாரி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டோம்னா கோடீஸ்வரன் ஆயிடலான்னு சொல்றாரு. அப்ப அவருடைய பையனை அவர் என்ன செய்யணும்? இப்ப நான் ஐடியா சொன்ன என்ன செய்வேன்? என் பையனை ஆமா கண்டிப்பா அமைச்சிருப்போம். நான் என் பையனை ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்க மாட்டேன். நேரா திருச்செந்தூர் பீச்லயே சுத்திக்கிட்டுறான்னு சொல்லிடுவேன் இல்லைங்களா? திருச்செந்தூர் அந்த பீச்சுக்கு பக்கத்துல வீடு வாங்கி கொடுத்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நேரா பீச்சுக்கு போயிரு. முடிஞ்சா நைட்டு பீச்லயே படுத்துக்க. அது பௌர்ணமிக்கு தான் பண்ணணும். இல்ல நான் சொல்ல டெய்லி கூட படுத்துக்க. பௌர்ணமிக்கு படுத்தா கோடி, டெய்லி படுத்தா லட்சமாச்சு வரும்ல. சரி, அங்கேயே படுத்துக்க. அவனை பிறந்ததுல இருந்து அங்கேயே வளர்த்திருப்பேன் இல்லைங்களா? திருச்செந்தூர்லயே வளர்த்திருப்பேன். அப்ப திருச்செந்தூர் அந்த அந்த பௌர்ணமி அன்னைக்கு படுத்தவனுக்குலாம் பொறி விற்கிறவன் சுண்டல் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப என்ன அர்த்தம்னா, மக்கள் இயலாமை, நான் சொல்றது அவங்களுக்கு அறியாமைன்னு சொல்லல, அவங்களுக்கு இயலாமை, ஆற்றாமை. அவங்கள வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க. ஆற்றாமைன்னு என்னன்னா, நம்ம கையில கட்டி போட்டுட்டு ஒரு குழியில இறக்கி விட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கு, எந்திரிச்சு வரணும்னு தோணும், ஆனா முடியாதுன்ற மாதிரி வாழ்க்கையில எல்லாருக்கும் அதே கஷ்டம் தான். கண்டிப்பா. காசு இருந்தா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். நிறைய பேர், நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதுல ஒரு அம்மா வந்துட்டு எனக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, இந்த மாத்திரை மட்டும் வெளியே வாங்கணும்னு சொல்றாங்க, 2000 ரூபா கொடுங்க. 2000 ரூபா இல்லைங்குது. அந்த அம்மா பாக்குறது நல்லா தான் இருக்குது, ஆனா பாவம் அந்த நோய், அந்த பிரச்சனை, அதெல்லாம் அந்த வறுமை வந்து அந்த அம்மா அந்த இடத்துக்கு இழுத்து வந்துருக்குது. இப்ப நம்மளுக்கு சந்தேகம், அந்த அம்மா ஏமாத்துதான்ற சந்தேகம். அப்ப அந்த அம்மாவுக்கு நல்ல நேரம் வந்தாலும் நம்ம புத்தி அங்க என்ன பண்ண வருது, அந்த அம்மாவோட கெட்ட நேரம் நம்மளுக்கு கொடுக்க வரும், மனசு வர மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன, அந்த ரிசப்ஷன்ல போய் கேளு ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்புறோம், நம்ம நம்பிக்கை இல்லாம. அந்த அம்மா அங்க போயிட்டு மாத்திரை மட்டும் வெளியே வாங்கி சொல்றாங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க, 10 ரூபா இருந்தா கூட கொடுங்க, ஒரு 200 பேர்கிட்ட வாங்கி நான் 2000 ரூபாய் சேமிச்சிருவேங்குது. அப்பயும் கொடுக்க நம்மளுக்கு மனசு, ஏன்னா ஏமாத்துதுன்னு நம்மளுக்கு. அப்ப என்னன்னா, அந்த அம்மாவுடைய வறுமையும் அந்த அம்மாவுடைய விதியும் என்ன செய்ய மாட்டேங்குது. அப்ப இது மாதிரி எத்தனை பேர் ஒவ்வொரு செகண்ட்லயும் மாட்டிக்கிட்டு, நான் சொல்றது உடம்புக்கு மருந்து மாத்திரை, குடும்ப பிரச்சனை, எத்தனை குடும்பத்துல வீட்டுக்காரன்ட்ட பேச முடியாம பொம்பளைங்க இருக்குது, பொம்பளைகளுடைய பிரச்சனை சரி பண்ண முடியாம ஆம்பளை இருக்கிறானுங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் சென்சிட்டிவான பிரச்சனை. குழந்தை இல்லாம இருக்கிறது, குழந்தை இருந்தும் எத்தனை குழந்தைகள் சரியா பேச முடியாம இருக்குது, எத்தனையோ குழந்தைகள். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு 28 வயசு ஒரு பையனுக்கு, அவனால பாத்ரூம் கூட போக முடியாது சரியா. அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் ஒரே குழந்தை, அவங்க அப்பாவுக்கு வேலையும் இல்லை. அப்ப அந்த குழந்தைய எப்படி அவங்க வளர்ப்பாங்க? 25 வருஷமா அந்த பையனை வளர்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னாலும் செய்வாங்க சரிங்களா? இவங்கள்ட்ட அப்படி செஞ்சவங்க தான் அவங்க பரிகாரம் செஞ்சு கடைசியில வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து ஒண்ணு அவங்க சிஸ்டர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு யாரும் இல்லை, அந்த பையனும் வீணா போயிட்டான், என் சொத்தை வச்சுக்க, நான் கேஸ் போட்டிருக்கேன்னு நான் கேட்டேன். யாருக்கு இந்த கேஸை போட்டு ஜெயிச்சு யாருக்கு கொடுக்க போறேன்னு கேட்டேன். அந்த அம்மா, எனக்கு ஒரு ஓப்பன் ஆன மாதிரி இருக்குங்க சார் நீங்க பேசுறது அப்படின்னு. அந்த அம்மா அந்த தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துரு, இருந்துட்டு போகுது, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி. அப்ப என்னன்னா, நிறைய விஷயங்கள்ல லாக் ஆகி வழி தெரியாம மக்கள் இருக்காங்க. அப்ப எல்லாத்துலயும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனைக்கு வழி தெரியாதுங்க. நான் என்னதான் ஜோசிக்காரனாலும் எனக்கும் ஒரு சிக்கல் வரும்போது என்ன ஆகுது, ஒரு பிளாக் ஆகுது. இது எங்க போய் நிக்கணும் வேணாலும் சொல்ல முடியும். இந்த பிரச்சனை இன்னும் ஒரு 9 மாசத்துக்கு எனக்கு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அந்த 9 மாசத்தை கடத்துறது எப்படின்னு எனக்கு தெரியாது. சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு கடவுளை நம்புறது, இல்லைன்னா என்னுடைய தன்னம்பிக்கையை எடுத்துக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டு போகலாமே தவிர புரிஞ்சுக்க வேண்டியது சரியாகாது. கண்டிப்பா. ஸோ ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, கடவுளை நம்புங்க, பரிகாரங்களை நம்ப. கடவுளை நம்புங்கன்றதுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. கடவுளை நம்புவது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக மனசுக்குள்ள தைரியத்தை கொடுக்குமே தவிர தீர்வு கொடுக்காது. கண்டிப்பா. கடவுளை நம்பி தீர்வு கொடுக்கறது வாழ்க்கையை அவன் படைச்சான், அவனை தானே படைச்சான், அவன் தப்பா படைக்கல. இன்னைக்கு நம்மளுக்கு தப்பா தோணும், நாளைக்கு அது சரியா தோணும். அந்த கர்மா முடிகிற வரைக்கும் நமக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அதுக்காக தான் வந்துக்கிறோன்றப்ப இந்த வாழ்க்கை என்பது நிதர்சனமாக நம் இயல்பாக இருக்கு. நான் சொல்றது இயல்பாக இருக்கு. ஒரு கல்லை விட்டு எறிஞ்சா என்ன ஆகும்?
கீழே வரும். கல்லை விட்டு எரிஞ்சிட்டு பரிகாரம் பண்ணா கல்லு மேலே தங்கும்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். அப்ப நீங்க விட்டு எரிஞ்ச கல்லு தான் உங்க மேல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணுன்றதான் விதி. அதனால அதான கர்மா தியரின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது. அப்ப இறைவனை பிடிச்சுக்கலாம். எதுக்கு பிடிச்சுக்கலாம்னா இந்த வாழ்க்கையை நான் விடாப்பிடியாக வாழ்ந்துடணும். எங்கேயுமே வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், அந்த மனோதிடத்தை கொடுக்கணும், இறைவன்ட்ட வேண்டலாமே தவிர ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு இறைவன்ட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறதுங்கிறது இறைவனே விரும்ப மாட்டார் இல்லைங்களா? நான் சொல்றது ஒரு கோயில்ல போயிட்டு என்ன நட்சத்திரம் சொல்லுங்கிறாரு, சித்திரை நட்சத்திரம், அவனை சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு போறாரு. இறைவனுக்கு தெரியாத நட்சத்திரம், எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு அப்ப சித்திரை நட்சத்திரத்தை நான் தான் சொல்றப்ப என் பிரச்சனைலாம் தான் சொல்றோமா அப்படின்றப்ப இறைவன் நம்மளுடைய மைண்ட் செட்ல வேற இடத்துல வச்சிருக்கிறோம். அதை அப்படியே அழிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னா உயரத்துல வச்சிருங்க. அவர்கிட்ட எதுக்குமே கேட்கக்கூடாது. நம்மளுடைய லைஃப் நம்மளே வாழ்ந்துக்கலாம்னு நினைங்க. ஜாதகம் என்பது எனது வாழ்க்கை எப்படி போகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் எனக்கு பிடிச்ச மாதிரி அதுக்குள்ள நான் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு லேடி ஒன்று 13,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினா எப்படி வாழலாம்னு யூடியூப்ல பேசிச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து சினிமாவுக்கு போறதுக்கு மாசம் 2 சினிமா போவாங்களாம் புருஷனும் பொண்டாட்டியும். அதுக்கும் காசு ஒதுக்கி வச்சிருவாங்க 13,000 ரூபாயில. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுவான். ஸ்மார்ட்டா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த பொண்ணு மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும் இல்லையா? நம்மளுக்கு எது கையில இருக்கோ அதை வச்சு வாழ்ந்தா சந்தோஷம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுடைய சேலரியோடய நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான்னா உனக்கு ஏதோ தோஷம் இருக்குது அதனாலதான் அவன் மாதிரி வர முடியும்னு சொல்லி அவன் ஆட்டையை போட்டு நம்மள்ட்ட அந்த 13,000 1000 ரூபாய் அவன் ஆட்டையை போட்டுறான்ற மாதிரி. நிம்மதியா இருங்க. உங்களுக்கு எப்ப எவ்வளவு வரும், அந்த எவ்வளவு வந்தா எவ்வளவு வாழலாம், இந்த அளவுல நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா ஹாப்பி. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து கம்பேர் பண்ணும்போது மாட்டிக்கிறீங்க. அப்ப ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை விவரிச்சு கூறுமே தவிர மாற்றி அமைக்காது. அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எபிசோடா தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் நிறைய கோயில்ல பார்த்துருக்கிறேன். நான் வெத்தலையில விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ வித்தியாசமாலாம் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. எங்க கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.